சாமி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் கர்ப்பசாமி ஐயா அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் கேட்க வந்திருக்கிறாங்க. யாரப்பா அது? கல்யாணம் முடித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோட பிரச்சனையை காட்டி வந்தது யாரு? நீங்கள் தானே? யாரை கட்டி கொடுத்துருக்கிறீள்? கால் வந்துட்டு என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. என்னப்பா வேணும்? இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இன்னொரு தர கால் வந்துட்டு வா. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகமிட்டு கூட்டு வரணுமா, கர்மசாமியை கூட்டு வரணுமா? எடுத்தோடனே கலகம்னு சொன்னீங்க. ரெண்டு பேரும் வந்தா ஏத்துக்கிடுவீங்களா? அப்படியா? அவளுக்கு அவன் தானே நல்லா இருக்கான். அந்த ஜாதகம் உண்மையா இருந்தா அவங்க கூட பேருக்கவே கூடாதே. விதி விளையாடி விட்டது, விதி விளையாடி விட்டது. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கண்ண மூடி உட்காருங்க. கார்த்திகை 30 வரை பொறுமையா இருங்க, பக்குவப்படுத்தி எல்லாம் வெற்றியாக்கி தானே. என்ன நல்லா உன் பிள்ளை இருதார யோகம் உள்ள பிள்ளை, கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் அவளுக்கு உண்டு. அது உங்கள் மூலமாகவே உண்டு.